அடுத்ததா கடகராசி சார். கடகம் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு. கடகத்துக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், படபடப்பு, பால்பிட்டேஷன், தலை சுற்றல், ரத்த ஓட்டங்களை அடைப்பு, கவனமாக பார்த்துக்க. அப்போ எதில் மெயினாக இருக்குது? அதான் அஸ்கியா சொன்ன கடகம் தான். அது எதுக்கு? கடகத்துக்கு இந்த ஹெல்த்து தான். ஓகே சார். கடகத்துக்கு அதே சமயம் மன அழுத்தம் தீரும், திடீர் பேர் புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். கடகத்துக்கு எல்லா விஷயத்துலையுமே ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நல்லது நடக்கும். ஓகே. புது பொறுப்புகளுக்கு வருவார்கள். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எழுச்சி பெறுவார்கள், ஏற்றத்தை பெறுவார்கள். அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்ப்பவர்கள், கவர்மெண்ட் காலேஜ் எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அதே போல் விருதுகள் கிடைக்கும், வெளியூர் யாத்திரைகள் கிடைக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் ஆனால் வித்தைகளை கொடுப்பான், அதிர்ஷ்டத்தை கொடுப்பான், திடீர் பண உறவை கொடுப்பான். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம், உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கவனம். அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வரும். அதுதான் தவறாகிடும். கூட வந்து நல்லவன் மாதிரியே இருப்பான், ஆனால் நம்ம வந்து நல்லது இது வந்து நாய்க்குட்டின்னு நினச்சிப்போம், ஆனால் அது நரிக்குட்டியாக இருக்கும். அந்த நரிக்குட்டி வலையில் நீங்கள் மாட்டிப்பீங்க, நரிக்குட்டி தப்பிச்சுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து கடகத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியம். கடகம் வந்து கொஞ்சம் மன அயற்சி வரும், ஏன்னா குரு வந்து 12ல் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் விரயங்கள் அதிகமாக இருக்கும். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச புகழ், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச விஷயங்கள்லாம் விரயமாகுமா. அதனால் புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் எலுமிச்சைப்பழ ஜூஸில் சுகரும் சால்ட்டும் போட்டு கொடுக்கணுமா. உப்பு கலக்காதது தோஷமாயிடும் கண்டிப்பாக. அதனால் அது மாதிரி கொடுங்க. அவன் துப்பாமல் பார்த்துக்குங்க, ஏன்னா உப்பு ஒரேடியாக போட்டுறாதுங்க. கொஞ்சம் சுகர் நிறைய ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது. கடகத்துக்கு வந்து அதே சமயம் கண்டிப்பாக இந்த வருடம் மத்தியிலிருந்து, அதாவது மே மாதத்திலிருந்து திருமண தடை, புத்திர சந்தான தடை, சுபகாரிய தடை, வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, பதவி உயர்வு வருவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த டைமண்ட்லாம் வாங்கலாமான்னு தைரியமாக வாங்கலாம். ஏன்னா குரு உச்சம் பெறக்கூடியது. அதனால் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. வசதி இருந்தால் டைமண்ட் ஒட்டியானமே போட்டுக்கோங்க, இல்லை டைமண்ட் கவசமே போட்டுக்குங்க. அதெல்லாம் ஒன்றுமே யாரை சொல்லியும் பயப்படாது. நமக்கு பிடிச்சது வாங்குறதுக்கு தானே சார் இந்த உலகம். கண்டிப்பாக. அதில் என்ன சார் ஜோசிக்காரன் சொல்கிறது டைமண்ட் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு? அவன் வீட்டில் எல்லோரும் போட்டுக்கிறாங்களே, அப்படி கிடையாது சார். எல்லாமே அனுப்பிக்கிறதுக்கு தான். இந்த உலகமே நம்ம அனுப்பிக்கிறதுக்கு தான். நம்மளை அனுப்பிக்கிறது யாருன்னா கடவுள். கண்டிப்பாக. அந்த தத்துவத்தை வச்சுக்கினா போதும், நல்லாயிருக்கும். இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, கன்ஃபியூஷனே வேண்டாம். கலர் காருங்களில் மட்டும் உங்களுக்கு பிடிக்கும், அது சென்டிமெண்ட்டாக சொல்லும், அதை மட்டும் வாங்கி அவ்வளோதானே. தவிர இந்த ஆபரணங்கள்லாம் நம்ம இஷ்டத்துக்கு பிளாட்டினம் போடுறது இதெல்லாம் கடகத்துக்கு எல்லாம் செட் ஆகும். மகான்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சிலர் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்வார்கள், குடும்பத்தை விட்டு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆனால் அதெல்லாம் வந்து பேர் புகழை கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படுவது ஆச்சரியமாக இருக்கும். இடம் விட்டு, தொழில் விட்டு, உத்தியோகம் விட்டு, வியாபாரம் விட்டு மாற்றங்கள் அதிகம் வந்தாலும் கடகம் அதில் சக்ஸஸ் ஆகும். தலைமுறையாக இருக்கக்கூடிய தொழிலில் தொய்வு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த தொழில் செட்டு போயிடுச்சு, தொழில் சரியாக இல்லை, கடனாகிடுச்சு, எல்லாமே ஏலத்துக்கு வந்துச்சுன்னா கூட அதுலேருந்து ரீஜனேட் ஆகி கடகம் மீண்டு எழுந்து சந்தோஷமும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். பெரிய பலத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி கடகத்துக்கு இந்த ஆண்டு காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் நம்பிக்கையுடன் எல்லா விஷயத்திலும் ஏற்றம் பெறலாம், தைரியம் பெறலாம். கடகத்துக்கு இழுபறியாக இருந்த காலகட்டம் போகிறது. கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். பெரிய அளவுக்கு நம்பிக்கை நிச்சயமாக ஏற்படும்.